ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க. நம்ம எல்லாத்துக்குமே மஷ்ரூம்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ஆகட்டும், இல்லை மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் பக்கோடா, மஷ்ரூம் கிரேவி, எதுனாலுமே நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் இந்த மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி இதை பதப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்விக்குறியாகவே இருக்குது. நம்ம இந்த மாதிரி பேக்கெட்டில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அதோட டேட்டை பார்த்து செக் பண்ணிக்கலாம். வாங்கும் பொழுதே டேட்டை பார்த்து வாங்குங்க. வாங்கிட்டு வந்த உடனே இப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் கூட இப்படியே தூக்கி வச்சுருவோம். அப்படி வைக்காதீங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கும்போது அந்த குளிர்ச்சியினால் என்னாகும், உள்ளே தண்ணி இறங்கி இது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த பேக்கெட்டை மேலால் பிளாஸ்டிக் போட்டிருக்கோம் இல்லைங்களா, எடுத்து விட்டுட்டு ஒரு டப்பாவில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு, பேப்பர் டிஷ்யூ போட்டு அதில் உடனே இந்த மஷ்ரூம்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலால் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கும் பொழுது 2லேருந்து 3 நாள் வரைக்கும் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வெளியே வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜிலையும் இப்படியே எடுத்து வைக்காதீங்க. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே போல் இதை எப்படி அழகாக ஒரே மாதிரி கட் பண்ணுறதுங்கிற மெத்தட்ஸும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது மண்ணிலேருந்து அப்படி எடுக்கிறதுனால லேசாக மண்ணெல்லாம் இருக்கும், ஒட்டிகிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் எப்படி நல்லா க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் மெத்தட் சொல்கிறேன். கத்தி எடுத்து இதோட அடிபாகத்தில் லேசாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த தோலை லேசாக ஒரு இடத்துல எடுத்தாலே மற்ற இடத்த நம்மளோட நகத்தை வச்சே கூட எடுத்துடலாம். இல்லைனா கத்தியால் லேசாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாங்க. அந்த மேலால் உள்ள லேயர் வந்துடும், அதோடு சேர்த்து அந்த மேலால் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் வாங்கும் பொழுது பார்த்து வாங்க வேண்டியது, அந்த காம்பு பகுதி அதோடு சேர்ந்து இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். காம்பு பகுதியில் இருக்கிறத நம்ம லேசாக செதுக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு. ஒரு க்ளீன் பண்ணாதது, ஒரு க்ளீன் பண்ணதும் எடுத்து காமிச்சிருக்கிறேன். நல்லா வெள்ளை வெளையர்னு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணதை ஒரு தண்ணியில் போட்டுக்கலாம், போட்டு நல்லா கழுவிக்கலாம். அப்போ மீதி இருக்கிற அந்த மண் எல்லாமே அந்த தண்ணியில் போயிடும். நீங்கள் இந்த மாதிரி தோல் எடுக்க தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் மறுபடியும். பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதை 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மண் எல்லாமே போயிடும் சுத்தமாக. அந்த காம்பு பகுதியில் இருக்கிற மண் கூட எல்லாமே போயிடும். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். அடுத்த மெத்தடுக்காக 4 மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ இதோட கொஞ்சமாக மைதா சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதாவை லேசாக தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த மைதா வச்சு தான் இதை க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம இந்த மெத்தடில். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்குறதில்ல, இந்த மைதா வச்சே லேசாக தேய்ச்சி விட போகிறோம். மஷ்ரூம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா அதெல்லாம் உடஞ்சிரும் பீஸ் பீஸாக. அதனால் நிதானமாக இதை தேய்ச்சி விடலாம். பாத்திரம் தேய்க்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா எல்லாம் பீஸ் பீஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், மைதா வச்சு தேய்க்கவும் அந்த மேலால் உள்ள அழுக்கெல்லாம் போயிடுது பாருங்கள். தோல் உறிஞ்சி வர்ற மாதிரி அந்த அழுக்கு எல்லாமே உறிஞ்சி வந்துடுது. ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது இது ரொம்பவே டைம் எடுக்கும் நம்மளுக்கு. ஏன்னா கையால் நம்ம தேய்க்கிறோம். நீங்கள் குட்டீஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்து செய்ய வைக்கிறதானாலும் அவங்களும் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க இந்த மாதிரி. பாருங்கள், அந்த அழுக்கு எல்லாமே உதிர்ந்து வருது, அதாவது அந்த மண் எல்லாமே. இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணதை தண்ணியில் நம்ம போட்டு கழுவிக்கலாம்.
அடிப்பகுதியும் நல்லா கழுவி விட்டுக்கலாம். இந்த காம்பு பகுதியையும் பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த மெத்தடுக்காக மறுபடியும் 4 மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ நான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கிறேன், பச்சை தண்ணி தான். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சை பழம் எடுத்துருக்கிறேன். ½ லெமன் எடுத்துருக்கிறேன். இந்த லெமனையும் இதில் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம், பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம மஷ்ரூமை போட்டுக்கலாங்க. போட்டு லேசாக கழுவிக்கலாம், லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். அழுக்கு முந்தின இது மாதிரி போகுதோ இல்லையோ, பட் இதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே போயிடும். ஏன்னா உப்பும் எலுமிச்சை சாறும் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால தான். இப்போ இதை லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாம் தண்ணியிலையே. நல்லா வெள்ளை வெள்ளையர்னு ஆகலைனாலும் க்ளீன் ஆகிடும். இதை ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் இன்னொரு தடவை கழுவி எடுத்துக்கலாங்க. நம்ம 10 நிமிஷம் வச்சதில் இதில் இருந்த ஒட்டிகிட்டு இருந்த மண் எல்லாமே அந்த தண்ணியில் வந்துடும். அதனால் இன்னொரு தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். இந்த காம்பு பகுதியில் இருக்கிற அந்த பழுப்பு நிறம் மாறாது, ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணலை இல்லைங்களா, அதனால். ஆனால் கழுவும் போதே எல்லாம் க்ளீன் ஆகிடும். மஷ்ரூமில் நம்ம எல்லா பகுதியும் சாப்பிட்டுக்கலாம், எதுவும் வெயின் பண்ண வேண்டாம். பாருங்கள், இதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு 2லேருந்து 3 தடவை வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கையாலேயே லேசாக அப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மெத்தடு ஒரு ஈஸியான மெத்தடு தான். இப்போது பார்த்திங்கன்னா இதை ஈஸியாக எப்படி ஒரே மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். நம்ம சிப்ஸுக்கெல்லாம் ஸ்லைசர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்லைசர் வச்சு இந்த மஷ்ரூமை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஒரே மாதிரி ஸ்லைசஸ் வருது. நம்ம ஃப்ரையெல்லாம் பண்ணும்பொழுது, பெப்பர் ஃப்ரையெல்லாம் பண்ணும்பொழுது ஒரே மாதிரி ஸ்லைசஸ் இருந்தால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சூப்பராக ஸ்லைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம கத்தியில் கட் பண்ணலாம். நம்ம கத்தியில் கட் பண்ணும்பொழுது ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் வந்துடும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்லைசரில் பண்ணும்பொழுது எல்லாமே ஒரே அளவாக வரும். ஆனால் இந்த பட்டன் மஷ்ரூம் மட்டும்தான் நம்மளால் ஸ்லைசர் யூஸ் பண்ணி கட் பண்ண முடியும். அதே மாதிரி கையையும் ஜாக்கிரதையாக பார்த்துட்டு தான் ஸ்லைஸ் பண்ணணும், மஷ்ரூம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இதையே இன்னொரு மெத்தடில் நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் மறுபடியும் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ண போகிறதில்ல. இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த தண்ணியில் பவுலில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்லைஸ் பண்ணது, இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் இப்படியே வச்சுக்கலாங்க, மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணியில். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த மஷ்ரூம் கடையிலேருந்து வாங்கின பட்டன் மஷ்ரூம், நல்ல மஷ்ரூம். ஆனால் சம்டைம்ஸ் மழை காலங்களில் நம்மளுக்கு கிணத்து ஓரங்களிலிருந்தோ மரங்களுக்கு அடியிலிருந்தோ கிடைக்கிற மஷ்ரூம் நல்லதா இல்லை பாய்சன் உள்ளதான்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து போட்டு வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணினோன்னா அது பாய்சனஸாக இருந்ததுன்னா ஃபுல்லாக ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகிடும். அதிலேருந்து தெரிஞ்சிக்கலாம் நல்லதா இல்லை பாய்சனஸாக அப்படின்னு. இப்போ இந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் டைம் இருந்ததுன்னா நம்ம சேனலில் போய் வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.